காரைக்காலில் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை அரசு விற்பனை செய்வதாக கூறி போலி ஆவணங்களை தயாரித்து பொதுமக்களிடம் விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலியான ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் வந்தது. இதனையடுத்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் அவர்கள் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அரசு சார்பில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலியான அரசு விளம்பரத்தை தயார் செய்து போலியான டாக்குமெண்ட் உருவாக்கி இடங்களை விற்பனை செய்து வந்த வழக்கில் காரைக்கால் அடுத்த கீழகாசங்குடி பகுதியைச் சேர்ந்த சிவராமன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பொழுது கோயிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை தயாரித்து 20க்கும் மேற்பட்ட பொதுமக்களை ஏமாற்றி விற்பனை செய்தது தெரியவந்தது. மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.